ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழ்நாட்டின் தென் கடலோர மாவட்டங்களிலும் காவிரி படுகை மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த வாரம் பகல் வேளையில் அதிக வெப்பம் நிலவிய நிலையில் இரவு நேரங்களில் பனியின் தாக்கம் இருந்தது. இந்நிலையில் பாம்பன், மண்டபம், அக்காள் மடம், தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேபோல திருவாரூர், கூத்தாநல்லூர், சேந்தமங்கலம், கோமல், மாங்குடி, மாவூர் உள்பட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.